Hello future doctors. And hello my dear IITians. பசங்களா உங்களுடைய JEE and NEET கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெய்லி 10 questions நான் ஒரு 5 questions ஷாவணி மேம் ஒரு 5 question எவ்ரிடே question சால்வ் பண்ண போறோம். இந்த questions டே 1ல இருந்து டே 300 வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ சூப்பரா NEET JEE மாதிரி ஏன் விட்டி 𝒕𝒂 SRM JEE NDA என்ன எக்ஸாம் இருந்தாலும் சூப்பரா போய் எழுதிட்டு வரலாம். ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் PDF வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு சோ ஹோல் வீடியோ பார்த்துட்டு PDF-யும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா நாங்க சால்வ் பண்ண சம்ஸே உங்களுக்கு PDF-ஆ இருக்கும் செம பெனிஃபிஷியலா இருக்கும் பசங்களா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் பிரசன்ட் அப்படி போட்டு உங்க நேமை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க அதுதான் அட்டெண்டன்ஸே. ஆமா எவ்ரிடே இந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கடா. நீ என்னைக்காவது ஒரு நாள் இல்லைன்னா கூட அப்புறம் சரி வராது. சரியா? கெமிஸ்ட்ரியில மோல் கான்செப்ட்ல இருந்தா நம்ம NEET and JEE previous year questions solve பண்ண போறோம். So both of you listen properly. சரியா? So இப்போ நம்ம first JEE Mains 2024ல கேட்ட ஒரு question பார்த்தலாம். The number of moles of methane required to produce 11 gram of carbon dioxide after combustion. Combustion அப்படினா burning in presence of oxygen அப்படினு அர்த்தம். So இப்போ இந்த reaction நமக்கு தெரியணும்டா. So இங்க இருக்கு இல்லையா CH4 methane. அந்த மீத்தேன் என்ன பண்றாங்க அப்படின்னா in presence of oxygen burn பண்றாங்க. அப்படி burn பண்றப்போ தான் நமக்கு இந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுவாங்க and நமக்கு with the elimination of water நமக்கு நடக்கும். பேலன்ஸ் பண்ணலாம். கார்பன் 1 and ஹைட்ரஜன் 4 2 தான் இருக்கு. சோ நான் இங்க 2 போட்டுக்கிறேன். ஆக்சிஜன் இங்க எனக்கு 2 தான் இருக்கு. இங்க எனக்கு 2 + 2 4 இருக்கு. சோ நான் இங்க 2 போட்டுக்கிட்டேன்னா 4 ஆக்சிஜன். ரைட்? சோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம 1 mole of methane எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we get 1 mole of CO2 கரெக்டா? then 1 mole of methane அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? அதுக்கு நமக்கு ஒரு சில பேசிக்ஸ் தெரிஞ்சாகணும். கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12 கிராம்ஸ் and ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16 கிராம்ஸ் and ஹைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம். இப்போ இந்த டேட்டா யூஸ் பண்ணி CH4க்கு கண்டுபிடிங்க. கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1 × 4 4 which is equal to 16 gram per mole. Okay? And then கார்பன் டை ஆக்சைடுக்கு கண்டுபிடிங்க. கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 × 2 which is equal to 44 gram. Okay? So இந்த டேட்டால இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1 mole of methane அப்படின்னா எவ்வளோடா? 16 gram. 16 gram of methane நம்ம burn பண்ணா 44 gram of CO2 கிடைக்கும். அப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? 11 grams of CO2 produce பண்ணணும்ங்கறாங்க. அப்போ 11 grams of CO2 வேணும்னா how many moles ல கேக்குறாங்க? first நம்ம grams கண்டுபிடிக்கலாம். how many moles of CH4 நம்ம எடுத்துக்கணும்? easy. நல்லா கவனிங்க. 44 grams of carbon dioxide வேணும்னா 16 grams of methane வேணும். அப்ப 11 grams க்கு how much? So we can write easily 11 by 44 into 16 which is equal to நம்ம cancel பண்ணலாமா? 11 யும் 44 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 4 and 16 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 grams. So எனக்கு 11 grams of carbon dioxide வேணும்னா 4 grams of மீத்தேன் வேணும். ஆனா மோல்ஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கிராம்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்போ கிராமுக்கும் மோலுக்கும் என்ன ரிலேஷன்? 1 mole of methane எவ்வளோப்பா? 1 mole of methane அப்படிங்கிறது வந்து it is equal to 16 grams. கரெக்டா? அப்போ 4 grams அப்படிங்கிறது how many moles of methane? easy. அதே தான்டா. அப்போ 4 by 16 into 1. 4 by 16 அப்படின்னா அப்படியே என்ன வரும்? நம்ம கேன்சல் பண்ணா 1 by 4. 1 by 4 அப்படின்னா என்னது? 0.25 moles. கரெக்டா? So 0.25 moles is the right answer. Clear? Okay. So நம்ம இப்போ அடுத்த question போகலாம். The number of oxygen atoms in 4.4 grams of CO2. இது வந்து NEETல கேட்ட ஒரு question. Okay? So the number of oxygen atoms in 4.4 gram of CO2. இப்போ நல்லா கவனிங்க. 1 mole of carbon dioxideல CO2 இல்லையாடா? 1 mole of carbon இருக்கு. 2 mole of oxygen atoms இருக்கு. கரெக்டா? 1 mole of CO2ல I have 2 moles of oxygen. கரெக்டா? Okay. 1 mole of CO2 னா என்ன? போன ப்ராப்ளம்ல பார்த்தோம் இல்லையா? 44 அப்படின்னு. So 44 gram of CO2ல
I have 2 moles of oxygen. நல்லா கவனிங்க, mole conceptல we know one thing. 1 mole அப்படினா 6.023 into 10 to the power 23 atoms or molecules or particles வந்து இருக்கும். இத தான் நம்ம வந்து Avogadro number அப்படினு வந்து சொல்றோம் இல்லையா? ஆனா இங்க ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாமே 6 12 இப்படின்னு ரவுண்ட் ஆஃப் தான் இருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா என்ன பண்ணலாம், 6.023 அப்படிங்கிறதுக்கு பதிலா 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் இதுல அப்படி இருக்கிறதுனால நான் இங்க அப்படி எடுத்துக்கிறேன். எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ 44 கிராம்ஸ்ல அப்ப எனக்கு இட் ஹாஸ் ஏன்னா 44 கிராம் அப்படிங்கிறது 1 மோல் இல்லையா? இங்க எனக்கு 2 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மோல்ஸ்னா 2 into 6 Avogadro number. Avogadro number தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். 6 into 10 to the power 23 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, so 6 into 10 to the power 23 atoms of oxygen. கிளியரா? ஓகே, இப்போ 44 கிராம்ல இவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னா 1 கிராம்ல எவ்வளோ இருக்கும்? 1 கிராம்ல எவ்வளோப்பா இருக்கும்? 44 அந்த பக்கம் போனா டிவிஷன், அவ்வளோதான். ஸோ 2 into 6 into 10 to the power 23 divided by 44. Okay, so 1 gram of carbon dioxide la these many atoms of oxygen இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ क्वेश्चन குள்ள வரலாம். என்ன சொல்றாங்க? 4.4 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? 1 gram of CO2 ல these many atoms of oxygen இருக்கும்னா அப்ப 4.4 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? 4.4 மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. சோ பண்ணிடலாமா? கவனிங்க, நான் இது கூட 4.4 மல்டிப்ளை பண்ண போறேன், அவ்வளவுதான். சோ 4.4 into 2 into 6 into 10 to the power 23 divided by 44. பார்க்கிறதுக்கு தான் ஏதோ இந்த டிவிஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது ரொம்ப ஈஸி. 4.4யும் 44யும் கேன்சல் பண்ணா 10 டைம்ஸ், கரெக்டா? இந்த 10 வந்து மேல போச்சு அப்படின்னா டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் போச்சுன்னா 10 to the power minus 1 மாறிடும், கரெக்டா? So 10 to the power minus 1. So 2 into 6 into 10 to the power 23 into 10 to the power minus 1. So நம்ம வந்து என்ன எழுதுறோம்? 2 into 6 12. 12 into 10 to the power minus 1 வந்து என்ன வரும்? 1.2 ஆயிடும். பாயிண்ட் வெச்சிரும் இல்லையா? அப்ப 1.2 into 10 to the power 23. அதுதான் நமக்கு இங்க ஆப்ஷன்ல இருக்கு. 1.2 into 10 to the power 23. இப்போ நீங்க கேட்கலாம், மேம் ஏன் மேம் இந்த 23ல 1 மைனஸ் பண்ணி 22ன்னு எழுதலாம்ல? தாராளமா எழுதலாம். So 6 2s are 12 into 10 to the power 22. 12 into 10 to the power 22 ஆப்ஷன்ல இருக்கா? 12 into 10 to the power 22 ஆப்ஷன்ல இல்ல. 12 into 10 to the power 23 தான் இருக்கு. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தப்பா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடாதீங்க. 1.2 into 10 to the power 23 தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். கம்பஷன் ஆஃப் குளுக்கோஸ். சோ இதுவும் JEE மெயின்ஸ் 2024ல வந்து கேட்டிருக்காங்க. கம்பஷன் அப்படினா என்ன? அகைன் இட் இஸ் burning இல்லையா? ஓகே, சோ நம்ம இந்த ரியாக்ஷனை எழுதலாம். கம்பஷன் ஆஃப் குளுக்கோஸ் C6H12O6. ஓகே, கம்பஷன் அப்படினா in presence of oxygenல நம்ம வந்து ஹீட் பண்றோம். produces carbon dioxide and water. The amount of oxygen required for the completion of combustion of glucose வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. amount of oxygen required for the combustion of இதுல ஏதோ ஒரு டேட்டா மட்டும் வந்து மிஸ்ஸிங். என்ன தெரியுமா? 900 grams. ஓகே, they are asking 900 grams. அது மட்டும் 900 grams of glucose நம்ம வந்து burn பண்றதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் வேணும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கார்பன் 6 கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ நான் இங்க 6 போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் ஹைட்ரஜன் 12 இருக்கு, இங்க எனக்கு 2 தான் இருக்கு, அதனால நான் இங்கேயும் 6 போட்டுக்கிறேன். ஆக்சிஜன் 6 2s are 12 அண்ட் தென் பிளஸ் 6 என்னது 18 ஆக்சிஜன் இருக்கு, இங்க எனக்கு 2 தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்? சாரி, 12 பிளஸ் 6 கரெக்ட் தான், 18 இருக்கு எனக்கு இங்க. இங்க பாருங்க, எனக்கு 6 7 8. ஓகே, 8 ஆக்சிஜன் தான் எனக்கு இருக்கு. சோ இந்த 6 ஆக்சிஜனுக்கு இந்த 6 ஆக்சிஜனை விட்டுருங்க வாட்டர்ல. இங்க எவ்வளவு இருக்கு? 6 2s are 12 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப நீங்க இதை 12 ஆக்சிஜன் ஆக்கணும்னா I have to put 6 here.
ஓகே, இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், ஹைட்ரஜன்ஸ், ஆக்சிஜன் எல்லாமே கரெக்டா பேலன்ஸ்டா எனக்கு இருக்கு. இப்போ யாரு ரிலேஷன்? கம்பஷன் ஆஃப் குளுக்கோஸ் produces carbon dioxide and water. The amount of oxygen required for the combustion of these many glucose எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்க ரெண்டு பேரை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நவ் டெல் மீ, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி மாடல் தான். முன்னாடி ஒன்றுமே நம்பர் இல்லைன்னா 1 mole கரெக்டா? 1 mole ஆஃப் குளுக்கோஸை நம்ம பர்ன் பண்ணுறதுக்கு ஐ நீட் 6 mole ஆஃப் ஆக்சிஜன். 1 mole ஆஃப் குளுக்கோஸ்ல எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? இந்த பர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 180 கிராம் பர் மோல் அப்படின்னு. அப்போ 180 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நமக்கு 1 மோல்ல இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 900 கிராம் ஆஃப் குளுக்கோஸை கம்பஷன் பண்றதுக்கு 900 கிராம் ஆஃப் குளுக்கோஸை கம்பஷன் பண்றதுக்கு how many moles of oxygen do I need? ஈஸி சிம்பிள் ரிலேஷன், நீங்க கவனிங்களேன். ஓகே, 1 மோலுக்கு எனக்கு 6 மோல்ஸ் வேணும். ஓகே, 1 மோல் அப்படிங்கிறது 180 கிராம்ஸ். அப்போ 900 கிராம்ஸ் எவ்வளோ மோல் தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த 900 கிராம்ஸ் எவ்வளோ மோல்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to mass by atomic mass. மாஸ் என்னங்க? 900 divided by 180 which is equal to நமக்கு என்ன வரும்? 900 180 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 times 5 moles அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்பாடா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. 5 moles ஆஃப் குளுக்கோஸை கம்பஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோல் ஆஃப் குளுக்கோஸுக்கு 6 மோல் ஆஃப் ஆக்சிஜன் வேணும். அப்ப 5 moles ஆஃப் குளுக்கோஸ்க்கு 5 into 6 5 6 ஆர் எவ்வளோ? 30 moles எனக்கு வேணும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். நல்லா கவனிங்க. 1 mole ஆஃப் குளுக்கோஸ்க்கு 6 mole ஆஃப் ஆக்சிஜன் வேணும்டா. அப்போ 900 கிராம்ங்கிறது எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ்? 5 மோல். 5 மோலுக்கு 5 6 ஆர் 30 moles ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ 30 moles ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா the game is done. ஓகே, so 1 mole ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது எவ்வளோ கிராம்ஸ்? 1 mole ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கிராம்ஸ்? 16 into 2 இல்லையா? O2க்கு O2 இல்லையா? 16 into 2 32 grams ஆஃப் ஆக்சிஜன், ரைட்? அப்போ 30 moles அப்படின்னா எவ்வளோ? 30 mole அப்படின்னா 30 into 32 grams. 30 into 32 அப்படிங்கிறது வந்து எவ்வளோடா? It is 960 grams. கரெக்டா? which is equal to 960 grams of oxygen வந்து எனக்கு தேவைப்படும். So option D is the right answer. கிளியரா? So இதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ரைட்? ஸோ எல்லாருக்குமே புரியுது அப்படின்னு எனக்கு இந்த ரியாக்ஷன் எழுதிட்டாலே ஈஸி. ஸோ 1 mole ஆஃப் குளுக்கோஸ்க்கு எனக்கு 6 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 1 mole ஆஃப் குளுக்கோஸ்க்கு 6 mole ஆஃப் ஆக்சிஜன் தேவை. 1 mole அப்படிங்கிறது 180 கிராம். அவங்க 900 கிராம் கொடுத்துருக்காங்க. 900 கிராம் எவ்வளோ மோல்னு கண்டுபிடிக்கணும். 1 mole 180னா அப்ப 900 எவ்வளோ மோல்னா 900 by 180. 900 by 180 5 mole கிடைச்சிச்சு. ஒரு மோலுக்கு 6 mole ஆக்சிஜன் வேணும்னா அப்ப 5 மோலுக்கு 30 mole ஆக்சிஜன் வேணும். ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 32 கிராம்ஸ்னா அப்ப 30 mole எவ்வளோ? 960 கிராம். That's it, easy, right? So அடுத்து வந்து நம்ம நீட்ல இந்த क्वेश्चन பார்க்க போறோம். So this question இல்ல, இதே மாடல் நிறைய ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா கவனிச்சுக்கோங்க. which has maximum molecules? யாருக்கிட்ட அதிக மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த கிராம்ஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் தானே ஆகும். புரியுதா? அந்த ரிலேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ த கிவன் மாஸ் பை அதோடைய ஆட்டாமிக் மாஸ் இல்லைன்னா மாலிகுலார் மாஸ், இங்க இருக்கிறது எல்லாமே மாலிக்யூல் தானே. த கிவன் மாஸ் பை மாலிகுலார் மாஸ் நமக்கு வந்து என்ன கொடுக்கும்? we will get the number of moles. நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்கும்? number of moles வந்து கிடைக்கும். number of moles increase ஆச்சுனா of course number of molecules increase ஆக போகுது. so இப்போ ஆப்ஷன் A என்னது? 7 gram of N2. ஆப்ஷன் B என்னது? 2 gram of H2. ஆப்ஷன் C என்னது? 16 gram of NO2. அங்க எழுதிக்கிறேன். ஆப்ஷன் C வந்து 16 gram of NO2 and option D is
16 gram of O2. Easy. So கவனிங்க 7 gram of nitrogen. அப்போ a given mass by molecular mass. Nitrogen என்னப்பா 14 இல்லையா? அப்போ 14 into 2 என்னது 28. So 7 28 ஆல divide பண்ணீங்கன்னா 1/4. கரெக்டா? அடுத்து 2 gram of hydrogen. So 2 divided by hydrogen க்கு 2 into 1 which is equal to 2. So which is equal to 1 moles அப்படின்னு கிடைக்க போகுது. அந்த சைடு பாருங்க 16 grams of NO2. அப்ப 16 divided by nitrogen க்கு it is 14 and then oxygen க்கு 16 into 2 which is equal to 32. Okay, so நமக்கு என்ன வரும் 16 divided by 4 plus 14 plus 32 நமக்கு என்னடா வரும் 46 அப்படின்னு வரப்போகுது. And then coming to oxygen 16 grams. So 16 divided by 16 into 2 32 which is again இங்கேயும் நமக்கு வந்து என்னப்பா வருது we are getting 16 by 32 which is equal to 1/2. இப்போ 1/4 அப்படின்னா என்ன வேல்யூ அது 0.25 இது 1 இது 16/46 னா கண்டிப்பா அது வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி தான் 1/2. இப்போ இருக்கிறதுலே இது மேக்ஸிமம் வேல்யூ எது 1 தான் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ இல்லையா? அப்போ ஆப்ஷன் B ல தான் நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்க போகுது. சரியா? ஓகே, சோ இப்போ கெமிஸ்ட்ரியில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கிளாஸ் புரிஞ்சது அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இப்போ பிசிக்ஸ் பார்க்கலாம். ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, நம்மளோட நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷனை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும் சால்வ் பண்ணுறதுக்கு. நமக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்ஸ் நல்லா தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பரில் எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற எல்லா நம்பருமே சிக்னிஃபிகன்ட் தான். அப்போ இது எத்தனை இருக்குன்னு கேட்டால் 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது. 002 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இது ரெண்டுமே 0 கிடையாது. 0 எல்லாமே நடுவில் தான் வருது. அப்போ இதுல இருக்கிற எல்லா நம்பருமே சிக்னிஃபிகன்ட் தான், which is 4 significant figures. சப்போஸ் ஒரு நம்பர் starts with 0 னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.00. அப்போ இந்த லீடிங் ஜீரோஸ் எதுவுமே சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஜீரோஸ் வருதுன்னா அது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ இதுல ரெண்டே நம்பர் மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட். அதே மாதிரி ட்ரெய்லிங் ஜீரோஸ், ஓகே, ஆனா வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட், அதாவது கடைசியில வரக்கூடிய ஜீரோஸ் டெசிமல் பாயிண்ட் இல்லாம, அப்போ அதுவும் சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ 1500ல 2 தான் இருக்கு. அப்ப சார் இதுல ஒரு டெசிமல் பாயிண்ட் இருந்தா என்ன ஆகும்? டெசிமல் பாயிண்ட் இருந்தா அது சிக்னிஃபிகண்டா இருக்கும். ஸோ ட்ரெய்லிங் ஜீரோஸ் இன் நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் என்னைக்குமே என்னவா இருக்கும் அப்படின்னா சிக்னிஃபிகண்டா இருக்கும். இதுல இந்த முக்கியமான ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடிங் ஜீரோஸ் எப்பயுமே ஸ்டார்டிங்ல வர ஜீரோஸ் டெசிமல் இருந்தாலும் இல்லைனாலும் அது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இன் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில நம்பர் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுல டெசிமல் பாயிண்ட் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அப்போ அதனால இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. இதுலயும் டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அதனால இதுல 4 இருக்கு. இதுல லீடிங் ஜீரோஸ் கணக்கு கிடையாது, அதனால இதுல 2 தான் இருக்கு. அப்போ 4 4 2ன்ற ஆப்ஷன் எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். சி எவ்வளவு ஈஸி பாருங்க. டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுனாலே அந்த ஜீரோஸ் வந்து கடைசியில வருதுன்னா அது சிக்னிஃபிகன்ட் தான். சரியா? ஆனா லீடிங்கா வருதுன்னா அது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ 50ல 2 தான் இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். The radius of a sphere which is 1.41. இது ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ரேடியஸ் உடைய வேல்யூ 1.41 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Express its volume. Volume of a sphere உடைய ஃபார்முலா 4/3 pi r கியூப்ங்க. அப்போ v is equal to 4/3 பையோட இடத்துல 3.14 into r உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.41 whole cube அப்படின்னு போட்டுப்போம். to appropriate significant figures கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போற ஆன்சர் வந்து 11.736 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். சரிங்களா? இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், அப்ராப்ரியேட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இதுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இதுல பேசிக் ஐடியா என்ன? 1.41ல மொத்தமா எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதுல 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும். அப்போ 1.41ல 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னா வரப்போற ஆன்சர்லயும் உங்களுக்கு வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 தான் இருக்கணும். அப்போ இங்க இருக்கிற நம்பர் சீக்வன்சஸ்ல எதுல ஜஸ்ட் 3 தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ தான் வந்து இங்க என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ ரெண்டாவது கொஸ்டினும் முடிஞ்சிடுச்சு. பசங்களை பிலீவ் மீ, உண்மையாலுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். நீங்க எப்பயுமே ஒரு 2 நம்பர், இப்போ ஒரு பேஜுக்கு 1.41 into 1.2 மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா
ஆன்சர் இருக்கட்டும், ஆன்சர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆனால் அப்போ வரப்போகிற ஆன்சரில் 2 நம்பர் தான் இருக்கணுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே 2 நம்பரை நீங்கள் மல்டிப்ளிகேஷனோ டிவைடோ பண்ணும்போது லோவஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்னவோ அதை தான் நீங்கள் ஆன்சரில் கொண்டு வர வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 7.21, 12.141, 0.0028 இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்மள ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் த ரிசல்ட் ஒன் அப்ராப்ரியேட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, இதில் 5 இருக்கு, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்போ இதுல டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர், இதுல டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர், இதுல டெசிமலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 நம்பர். சரிங்களா? இப்போ இந்த அடிஷன் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்போ நம்ம என்ன செஞ்சோம், லோவஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஏதோ அதை ஆன்சரா சூஸ் பண்ணோம். ஆனா இங்க அடிஷன் பண்ணும்போது மட்டும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற லோவஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். அப்ப இதுல 2 நம்பருக்கு தான் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு. அடிஷன்ல மட்டும் டெசிமல்ஸை பாருங்க. அப்ப இங்க இருக்கிற எந்த நம்பர் சீக்வன்சஸ்ல டெசிமல், ஓகே, நீங்க என்ன கவனிக்கணும்னா டெசிமல்ல வந்து ஜஸ்ட் 2 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட 7.21 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.141 இருக்கு, அதுக்கப்புறம் 0.0028 இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 8, 3, 5, 3, 9, 1, 19.3538 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். இப்போ நீங்க இதை டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் இருக்கிற மாதிரி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர் 5. அப்போ 5 இருக்கு அப்படின்னா நம்ம உடனேவே என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம வந்து 19.35 ஓகே அப்படின்னு எடுத்து எழுத வேண்டியிருக்கும். நீங்க வந்து என்ன செய்யணும், இதை ஜஸ்ட் 2 டெசிமல் வரைக்கும் தான் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 19.35. அப்போ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சர். டக்குன்னு பார்த்த உடனே சிம்பிளாக எடுத்து எழுதிடலாம். சரியா? இப்போ நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். கவனிங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அதோட லென்த் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கரண்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இஸ், இதில் இருக்க கரண்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்ன அப்படின்றத நம்மள இங்கே கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஏரியா ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத். அப்போ இந்த 2 டேர்மையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா ஆன்சர் வரும். இது பேசிக்கா நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 1382.5. சரியா? 1382.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் உங்களுக்கு இங்கே ஆன்சராக வரப்போகுது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, நம்ம இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது. இதில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது. அப்போ நான் இதை என்ன செய்யணும், ஜஸ்ட் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? அப்போது இதில் எது பெஸ்ட் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 × 10⁻²d தான் வரப்போகிற ஆன்சரில் எத்தனை இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் பாருங்க, 3 இருக்கா 2 இருக்கா. ஓகே, அப்போ 2 தான் லோவஸ்ட். ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இந்த 2 நம்பர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஆன்சர் வரணும். எப்பயுமே 10⁻²க்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம். 10⁻² கணக்கில் எடுக்க மாட்டோம். அப்போ 14 தான் வந்து இதில் என்னவா இருக்கும் அப்படின்னா கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9.99 மைனஸ் 0.099. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 9.99ல இருந்து ஓகே மைனஸ் 0.099 சப்ராக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.9 ஓகே 801 வரப்போகுது. 801. சரிங்களா? இப்போ இந்த ஆன்சரை எடுத்து ஓகே நம்ம வந்து இப்போ இங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் த கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இப்போ அகைன் வில் கம் பேக் ஹியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டெசிமல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா திஸ் இஸ் சப்ராக்ஷன் இல்லைங்களா? அடிஷன் ஆர் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல்ஸ்க்கு வந்துடலாம். இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு. ஸோ பேசிக்காக எனக்கு வரப்போகிற ஆன்சரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கணும்.
சரியா? எனக்கு ஆன்சர்ல வந்து ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் 2 நம்பர்ஸ் தான் இருக்கணும். அப்போ நீங்க ஆப்ஷன் பாருங்க, இதுல 4 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 3 இருக்கு, இதுல 1 தான் இருக்கு. அப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகே, அடிஷன் சப்ராக்ஷன் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? டெசிமல்ஸை செக் பண்ணணும். வரப்போற ஆன்சர்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல எதுல லோவஸ்ட் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது ஆன்சர்ல வரணும். இதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணும்போது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், லோவஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எதுல இருக்கோ அதே தான் ஆன்சர்லயும் வரணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇல கூட இதை பேஸ் பண்ணி நம்ம சூப்பரா சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இது ஸ்டேட் போர்ட்லயும் இருக்கு, என்சிஆர்டி புக்லயும் இதுக்கான ரூல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸையும் மறக்காம ஒரு வாட்டி படிச்சிருங்க. இப்படி டெய்லி எங்க கூட சேர்ந்து ஒரு 4 சம் 5 சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களால சூப்பர் டூப்பரா என்ன செய்ய முடியும் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இப்போ யார் யாரெல்லாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் ஜேஇ கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களோ, ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் நீட் ஆர் ஜேஇ கிளாஸஸ், ஓகே, நம்ம வேதாந்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரிப்பீட்டர் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா we are having various courses. ஸோ இந்த கோர்சஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நீங்க செக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிப்பீட் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை செக் அவுட் பண்ணுங்க. திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஐ எம் ப்ரெசன்ட் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பாய் பாய்.